தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் அதிமுக ஓபிஎஸ் அணியின் அமைப்பு செயலாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் அவர்கள் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய நினைவு நாள். இந்த நிலையில் நேற்றுக்கு நீதிமன்றம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த சின்னம் தொடர்பாக ஓபிஎஸ் அவர்களையும் கலந்தாலோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு இபிஎஸ்க்கு ஒரு பெரிய இடியாக இருக்குன்னு சொல்லலாமா? 100% இடியாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைந்த தினமான இன்றும் அதே போல் அந்த பஞ்சமி திதியும் தினமும் 8வது ஆண்டில் வந்துருக்கு அம்மாவுக்கு. அந்த 8வது ஆண்டில் வரும்போது அதாவது சில நியாயங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய காலகட்டத்துக்கு புரட்சி தலைவி அம்மாவோட ஆன்மா மூலம் மட்டும் நேற்று கிடைச்ச ஒரு இது வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களிடம் கலந்தாலோசித்து விட்டு தான் தேர்தல் ஆணையம் எந்த விதமான கருத்துக்களை கூறணும்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த கலந்தாலோசிக்கணும்னு சொல்லும்போது அவர் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளருங்கிறத அந்த நீதியரசர்கள் இருவரும் அதை ஒத்துக்கிடுவாங்க. இவங்கள மாதிரி இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான், அதனால் நீங்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்டுடுங்க, இல்லை தேர்தல் ஆணையம் உங்கள் இஷ்டத்துக்கு சொல்லுங்கன்னு எதுவுமே சொல்லலை. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறதுனால அது ஏன் அவர் கட்டறிந்த நீதியரசர்கள் அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா, நீதிபதி ஜெயச்சந்திரன் சார் தீர்ப்பில் எல்லா சரத்துலேயும் அவங்க கேட்ட கேள்வியில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் காலாவதி ஆகிவிட்டதா இல்லை, அதுதான் ஸ்டில்ல இருக்குது. அதே தான் தேர்தல் கமிஷனும் சொல்கிறாங்க, காலாவதி ஆகவில்லைங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் இணை ஒருங்கிணைப்பாளர் கூட்டிய பொதுக்குழு செல்லுமா? செல்லும். பொதுக்குழு செல்லும்னா தீர்மானம் செல்லும். நீங்கள் ஆனால் வந்து மெயின் வழக்க உரிமையல் நீதிமன்றத்தில் போய் பார்த்துருங்க. இந்த கண்டிஷனில் தான் இடைக்காலங்கள்லாம் கிடைச்சது. அது தெரியாமல் அதாவது உருட்டும் புரட்டும் பண்ணுற மாதிரி அந்த குறுக்கு வழியில் வந்து பல விதமான கருத்துரையாளர்கள்லாம் வந்து அதை குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. உண்மையான நீதியரசர்கள் மூலமாக கிடைக்கப்பட்ட வழக்கு அதுதான். தேர்தல் கமிஷன் அதை என்ன பண்ணுதாங்க, இணை ஒருங்கிணைப்பாளருங்கிறது இல்லாமல் இவங்க பொதுக்குழு செல்லும். எங்கேயாவது நீங்கள் வந்து கழக பொதுச் செயலாளராக எடப்பாடி இருக்கிறதுக்கு நீதிமன்றம் உறுதியளித்திருக்காங்களா? இல்லை. பொதுக்குழுவில் எடுத்த தீர்மானம். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பயிலா அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு பொதுக்குழு தீர்மானம் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு சரத்து இருக்குது. அந்த சரத்தை யாரும் சுட்டி காட்ட மாட்டேங்கிறீங்க. அதை நீதியரசர் ஜெயச்சந்திரன் சார் பார்த்துருக்காரு. அந்த வழக்கு தான் உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்குது. இப்போ தேர்தல் கமிஷன் புரட்சித் தலைவரோட விதியை பார்த்து தான் இந்த ஒரு நீங்கள் வந்து ஒரு தேர்தல் கமிஷனுடைய அறிக்கை வெளியில் வரணும்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட விதி, அவர் தான் இந்த கட்சியோட நிறுவனர், அந்த விதியை படிக்கணும். அவங்க விதியை படிக்கும்போது அந்த பொதுச் செயலாளரை எப்படி தேர்ந்தெடுக்கணும்? தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கணும். 80% தொண்டர்கள் கொண்ட இயக்கம்தான் அதிமுகவை வழிநடத்த முடியும். அப்போ 80% நிர்வாகிகள் தொண்டர்கள் கொண்டது, நிர்வாகிகள் அல்ல. நீங்கள் வந்து இந்த நிர்வாகிகளை வச்சு பொதுக்குழு திட்டு பொதுக்குழுவில் ஒரு தீர்மானத்தை போட்டு அந்த பொதுக்குழு செல்லுன்னு சொல்லி நான் பொதுச் செயலாளருங்கிற ஒரு அங்கீகாரத்தை வாங்கி வச்சுக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது? நீதிமன்றம் சொன்னதுனால நாங்கள் கொடுத்தோம்ங்கிற ஒரு டாட் வச்சுருக்காங்க. அதில் அதை உடைக்கிறதா இப்போ நீதிமன்றத்தோட அடுத்த முயற்சி நடக்கு. அதுவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 8வது ஆண்டில் இது ஒரு புரட்சியாக வெடிக்கும். நீங்கள் இந்த ஒரு சொல்லு வந்த உடனே நீங்கள் பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லாம் இருக்கிற தொண்டர்கள்லாம் ஆரவாரமாக இருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கட்சி செத்து போச்சு, உயிரில்லாத ஒரு மூச்சாக இருக்குது. அப்போது திரும்பி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கைக்கு சின்ன வரதை கேட்க சொல்கிறாங்கன்னு சொன்னோன்னா அந்த புத்துணர்ச்சியை எல்லாருமே எழும்பிட்டாங்க. தொண்டர்கள்லாம் எழும்பி ஆரவாரமாக இருக்காங்க. அங்கங்கே பட்டாசு கொளுத்தவும் அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி வர தொடங்கிட்டு தொண்டர்கள் மத்தியில் அங்கே தான் இருக்காங்க 80% தொண்டர்கள். நீங்கள் 2000 நிர்வாகிகளை வச்சு பொதுக்குழுவை கூட்டி நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் பொதுக்குழு தீர்மானம் செல்லும்னு இடைக்கால தீர்ப்புகளை வாங்கினது நிரந்தரம் அல்லங்கிறதுக்கு ஒரு சாட்டையடி புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆண்டு விழாவில் கிடைக்கப்பட்டது. ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ இந்த வழக்கை ஏன் அரசாங்கம் திடீர்னு தூசி தட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இல்லையா? இந்த வழக்கை அரசாங்கம் தூசி தட்டலை. திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் போட்ட வழக்கில்
நீங்கள் ஏன் தேர்தல் கமிஷன் இது வரைக்கும் பிப்ரவரி மாதம் கொடுத்ததை கேட்காம வந்திருக்குங்கிறத ட்ரெயிலில் வந்த வழக்கு நீதிபதிகள்கிட்ட வந்த வழக்கு அதை வந்து எடுத்திருக்கிறாங்க, கேட்டிருக்காங்க. அதில் உள்ள வந்து இன்ட்ரிமராக அண்ணனை சேர்க்க சொல்லியிருக்காங்க. அண்ணனும் சேர்ந்துருக்காரு. அண்ணனும் சேர்ந்து அந்த வழக்கில் வந்து எந்த விதமான, ஏன்னா அது 2026 வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது தொண்டர்கள். கட்சி தேர்தல் நடக்கப்பட்டது, நல்லா புரிஞ்சுருங்க. கட்சி தேர்தல் நடக்கப்பட்டு கட்சிக்காரங்கள்ட்ட பணம் வாங்கி கிளைக்கழகத்திலிருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் ரசிப்ட் போட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர், அதாவது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கீழெல்லாம் தேர்ந்தெடுத்த பிறகு தான் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அதிமுகவில் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பொதுச் செயலாளர் மூலமாக தான் கீழே இருக்கிறவங்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு கையெழுத்து போடுவாங்க. அந்த விதிகளை எல்லாத்தையும் மாற்றிட்டார். அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி வந்து புது விதியை கொண்டு வந்துட்டார். புரட்சித் தலைவர் வகுத்த விதியே மாற்றி, புரட்சித் தலைவி அம்மா 20 ஆண்டு காலம் அந்த விதிகளை வந்து மதித்து நடந்த விதிகளையே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆணவத்தால் அகம்பாவத்தால் அந்த விதிகளை மாற்றி 10 பேர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், அவங்க தலைமை கழக நிர்வாகிகளாக இருக்கணும், இன்னும் போனீங்கன்னா 4 ஆண்டு காலம் முதல்வராக இருக்கணும்லாம் ஒரு விதியை போட்டு விட்டார். அந்த மாதிரி ஒரு சூழ்ச்சித்தரமான இதை உரிமையல் நீதிமன்றத்தில் நாங்கள் உடைக்கிறதுக்கு தொண்டர்கள் படை, அதுதான் அண்ணன் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு, தொண்டரோட உரிமையை மீட்பு குழுக்கு தான் அதை வச்சிருக்காரு. அந்த சட்டத்துக்கு போறதுக்கு தான் அது. மற்றபடி அதிமுக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். ஆனால் இப்போ இந்த நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பின் மூலமாக இப்போ இபிஎஸ் அணியர் வந்து இப்போ ஒரு பொதுக்குழு வேற கூட்டம் இருக்காங்க, அது பாதிக்கப்படுமா? தேர்தல் கமிஷன் அதுக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா பாதிக்கப்படும், இல்லாட்டி 100% பாதிக்கப்படும். ஓகே, ஏன்னா இப்போ தேர்தல் கமிஷன் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் 2026 டிசம்பர் வரைக்கும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் எங்களுடைய ஸ்டில் இதில் பொசிஷனில் இருக்குது தேர்தல் கமிஷனில். பாக்கி எல்லாம் இடைக்கால தீர்ப்பு தான். அதை தான் நாங்கள் வச்சுருக்கோம். எங்கள் கெசட்டில் இருக்கிறது 2026 டிசம்பர் வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர். அப்படிங்கும்போது இந்த இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ரிசைன் பண்ணி போயிட்டார். அப்போ ஒரிஜினலாக இன்னைக்கும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு 2026 டிசம்பர் வரைக்கும். ஓகே, அப்போ சின்ன யாருக்கு கொடுக்கணும்? அவருக்கு தான் கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா திரும்ப சசிகலா அம்மையார் அவர்களுக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு முரண்பாடான ஒரு செயல்பாடில் இருக்கும்போது அம்மா அணின்னு ஒரு குரூப்பும் புரட்சித் தலைவி அம்மா அணின்னு ஒரு குரூப்புமா ஃபார்ம் ஆச்சு. அது ரெட்டை மின் விளக்கு தொப்பி எல்லாம் போட்டு எல்லாமே நடத்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவைத்தலைவர் மதுசூதனன் வழியில் எல்லாருமே அஃபிடேட் பண்ணாங்க. அண்ணன் கூட 12 எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க, நிர்வாகிகளை பார்க்கல. தேர்தல் கமிஷன் புரட்சித் தலைவரோட விதியை பார்த்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் அந்த ரெட்டை சின்னத்தை வழங்கினாங்க. இதே எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு முதல்வராக இருக்கும்போது என்ன சொன்ன, அண்ணன்கிட்ட வந்து சேர்ந்து தன்னுடைய முதல்வர் பதவியை தக்க வச்சுக்கிட்டார். நல்லா புரிஞ்சு. இன்னைக்கு நடிக்கிற நாடகத்தோட பெரிய நடிகர் எடப்பாடி பழனிசாமி. அதாவது துரோகத்தை செஞ்சு தன்னை வளர்த்துக்கிடணும்னு நினைக்கிறார். அது இந்த கட்சிக்கு அழிவு. உங்களுக்கு வேணா வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுக்கு ஜால்ரா தட்ட 50 பேர் நிற்கலாம். ஆனால் அந்த உணர்வுபூர்வமாக வந்த ரத்தம் சிந்தி புரட்சித் தலைவர் கூட பயணித்து வந்த அதிமுக உணர்வுள்ள திட்டம், அதாவது உப்பு போட்டு சாப்பிட்ட ஒரு தொண்டை. பட் இந்த ஒருவேளை நீதிமன்றம் எதுக்கு தான் செய்வோம்? ஒருவேளை இந்த நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக ஒருவேளை இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா ஏற்கனவே இது மாதிரி நடந்திருக்கு இல்ல? அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதியில் அண்ணன் வந்து வாபஸ் வாங்கிட்டார். இவர் அந்த கான்செப்ட் இணை ஒருங்கிணைப்பாளர்ங்கிறத அன்றைய தினத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகன்னு ஒன்றை கொண்டு வந்து கோர்ட்டில் டெல்லி ஹைகோர்ட்டில் கொடுக்குறாரு. நல்லா புரிஞ்சுங்க. அது வரைக்கும் எந்த கோர்ட்லேயும் அதிமுகன்னு வரல, அங்கே அதிமுகன்னு ஒன்றை கொண்டு வந்தார். அவைத்தலைவர் தமிழ் மகன் ஹுசேன் கையெழுத்து போட்டு கொடுக்குற மாதிரி அந்த ஸ்டில் பொசிஷனில் கொண்டு வந்துட்டார். அதான் அவருடைய, அதாவது என்ன சொல்லுவாங்க, அது குறுக்கு வழிகளை எங்கெல்லாம் இருக்கோ, சட்டத்தில் என்னென்ன ஓட்டைகள் இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு. அரசியல் இல்லை சார், இது அரசியல் இல்லை. அதாவது உங்களுடைய சொத்து, நீங்க உருவாக்குன சொத்து, அதை செஞ்சா அரசியல். இது என் தலைவன் புரட்சி தலைவர் எங்களுக்கு தொண்டர்களுக்காக உருவாக்கிய சொத்துல அபகரிக்கணும்னு நினைச்சு வர்றது அரசியல் இல்லை. அகம்பாவம் ஆணவம்
அதாவது அதை என்ன சொல்லணும்னா வார்த்தையே இல்லை. அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை சொன்னால் இன்னும் கொஞ்சம் படுகேவலமாக போயிடும். அதனால சொல்ல விருப்பப்படலாம். அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை தான் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ரத்தம் கொதிக்குது சார். நீங்க 234 தொகுதியில் 8 சட்டமன்ற தொகுதி தான் வெற்றி பெற முடியுது. ரெட்டையில சின்னத்தை வச்சு கொடியும் வச்சுனா அப்போ மான ரோச சூடு சொரணை இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கே தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு போனோம். இன்னும் மீண்டும் நான் வந்து எடப்பாடி நான் பொதுச் செயலாளர் நான் கட்சியை வச்சிருக்கேன் சொல்லும் போது ஒவ்வொரு தொண்டனுடைய ரத்தம் கொதிக்க தான் செய்யும். இந்த இயக்கத்துக்காக பாடுபட்டவங்க இன்னைக்கு அவர் கூடால இருக்கிற தமிழ் மகன் உசனா இருக்கட்டும், அண்ணன் பொன்னையனா இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய அண்ணன் செங்கோட்டையனா இருக்கட்டும், தலைவர் காலத்துல வந்து வாழ்ந்தவங்க தம்பித்துறை இப்படி எல்லாம் எல்லாத்தையும் நீங்க எடுத்து நான் கேட்கிற ஒரே கேள்வி அது ஒண்ணுதான். உங்களுக்கெல்லாம் இந்த உடம்புல ஓடுறது ரத்தம் தானா? நான் கேட்கிற கேள்வி. இந்த இயக்கத்துக்காக பாடுபட்டீங்களா, புரட்சி தலைவருக்காக இருந்தீங்களா, இன்னைக்கு இந்த இயக்கம் பால்பட்டு போகுத ஒரே ஒருத்தரோட சுயநலம் தானே? இப்ப எல்லாருமே எடப்பாடியோட தானே இருக்காங்க சார். எதுக்காக இருக்காங்க? எடப்பாடி தான் தோல்வியே பண்ணிட்டு இருக்காருங்கிறது தெரிஞ்சாச்சா? தட்டி கேளுங்க சார். உங்களுக்கு பதவி போகுதா போட்டும், உங்களை கட்சியை விட்டு தள்ளி வைக்கிறாரா தள்ளி வைக்கட்டும். யாரை வருது தள்ளி வைக்கிறதுக்கு? நம்ம இயக்கத்தை ஒன்றுபடுத்த பாடுங்க. ஆனா அவங்க இப்ப வரைக்குமே நாங்க எடப்பாடியோட தான் இருப்போம், இப்ப எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த இரங்கல் தீர்மானம். சார் நான் தெளிவா சொல்றேன், பதவிக்கு நீங்க அனுபவிக்காத பதவி கிடையாது. எல்லாரும் எம்பில இருந்து மந்திரியில இருந்து அமைச்சர்ல இருந்து எல்லா பதவியும் அனுபவிச்சுட்டீங்க. உங்களுக்கு இது என்ன சார் வேணும்? ஒவ்வொருத்தர் எத்தனை கல்லூரி வச்சிருக்கீங்க, எங்க இருந்து எடுத்தீங்க? உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை என்ன? புரட்சி தலைவர் காலத்துல வரும்போது ஒவ்வொருத்தரும் என்ன நிலைமையில இருந்தீங்க? தியேட்டர்ல டிக்கெட் கிழிச்சவர்ல இருந்து போஸ்டர் ஓட்டுறவங்க இருந்து இன்னைக்கு பல கோடீஸ்வரனா இருக்கீங்க. சமுதாயத்துல இருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கு எங்க இருந்து வந்தது இத்தனை கோடி பணமும்? இந்த கட்சி பேரால வந்தது. இந்த கட்சி அழிக்க விட்டுறாங்க. அழிக்க விட்டா உங்களுக்கு எல்லாம் 7 ஜென்மானாலும் பாவம் தான். உங்களுக்கு இல்ல, உங்க சந்ததிக்கே பாவம். பட் அந்த கட்சி தொண்டர்களை அவங்கள ஈர்த்து வச்சிருக்கிறது இல்ல அவங்கள கைக்குள்ள வச்சிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை எடப்பாடி கரெக்டா பண்ணி எடப்பாடியோட காசுக்கு விலை போகாதீங்கன்னு நம்ம சுத்தமா சொல்றேன் சார். நீங்க கேட்கிற கேள்வியை நான் உடனே சொல்றேன். எடப்பாடியோட காசுக்கு போய் குனியாதீங்கன்னு மூத்த தலைவர்களை பார்த்து கேட்கிறேன். தலைவர் காலத்துல இருந்து அம்மா காலத்துல இருந்து வாழ்ந்த தலைவர்களை பார்த்து கேட்கிறேன். ஏன் பயப்படுறீங்க? தள்ளி வச்சா தள்ளி வைக்கட்டுங்க. இவர் யாருங்க தள்ளி வைக்கிறதுக்கு? அவரை நம்ம சேர்ந்து தள்ளி வைப்போம். நம்ம ஒண்ணுச்சா அவரை தள்ளி வைப்போம். மக்களை தள்ளி வச்சுட்டாங்க. 2024 எடப்பாடி பழனிசாமிங்கிறது ஒருத்தர் வேண்டாம்ங்கிறத மக்கள் கொடுத்த தீர்ப்பு. திரும்பி மூடி வச்சு அந்த எடப்பாடி பழனிசாமியை தூக்கி வச்சு இந்த கட்சி அழிச்சு போடாதீங்கன்னு சொல்றது நம்ம முன்னோர் பெரிய தலைவர்களோட அம்மாவோட வாழ்ந்தவங்கள்ட்ட நான் சொல்றேன். இந்த அம்மா அவர்களின் 8வது ஆண்டு நினைவஞ்சலி தினத்துல நான் வேண்டிக் கொள்கிறேன். இது நாள் வரைக்கும் எடப்பாடி அவர்களுக்கு வந்து முன்னாடி வந்து பாஜக சப்போர்ட்ல இருந்தாங்க இதற்கு முன்னாடி, ஏன்னா விலகிறதுக்கு முன்னாடி அதை சொல்லி அவங்க வந்து இல்ல எங்களுக்கு தான் ஏடிஎம்கே எங்களுக்கு தான் சார் பாஜக கூட சேர்ந்து இருந்ததுனால தான் ஈரோடு கிழக்கு தொகுதியில கிடைச்சு சார். ஓகே, இது வரைக்கும் அப்படி இருந்தாங்க. இனிமே என்ன செய்ய? ஏன்னா இனிமே பாஜகவோட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இனிமே என்ன செய்ய போற எடப்பாடி? இனிமேல் நீதி நேர்மை நியாயம் எல்லாம் வெளியில வரும். அன்னைக்கு மூடி மறைக்கப்பட்டது எல்லாத்தையும் நான் பிஜேபியை வச்சு எல்லாம் பேசல சார். நான் பிஜேபியை வச்சு பேசல. நீ பிஜேபி காலில் உளுந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு என்னெல்லாம் செலவு பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அன்னைக்கு அண்ணாமலை நிக்க சொன்னார். அண்ணன் பிஜேபியை கலங்கான சொன்னார். அரசியல் அனுபவம் கற்றவர், புரட்சி தலைவி அம்மா கூட 20 ஆண்டு காலம் பயணித்தவர். EVKS இளங்கோவன் நிக்கிறாரு ஒரு காங்கிரஸ். அங்க நம்ம 2ஆ பிளவுபட்டு நிக்கிறோம். இந்த நேரத்துல நம்ம போய் நிக்க வேண்டாம் அண்ணாமலை கிட்டையும் சொன்னார். அண்ணாமலையும் கேட்கல. நான் சொல்றேன், பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலையும் கேட்கல. எடப்பாடி பழனிசாமியை முழுமையா நம்பினாரு. எடப்பாடி பழனிசாமியோட படத்துக்காக அண்ணாமலையே அன்னைக்கு பதுங்கினாரு. இல்லன்னு மறுக்க முடியாது. என்ன சார் சொல்றீங்க? அண்ணாமலை ஆமாங்க, ஈரோடு கிழக்கு தொகுதியில அண்ணன் OPS அவரோட வாபஸ் வாங்க வச்சது அண்ணாமலை. இல்லன்னு மறுக்க முடியாது. இது அண்ணாமலையே சொல்லியிருக்காரு. ஒரு சில பேட்டிலே சொல்லியிருக்காரு. அன்னைக்கு செஞ்சது அண்ணாமலை, பாஜக தலைவர் அண்ணாமலை. அவருக்கு பேச்சை கேட்டுட்டு அண்ணன் ஒதுக்கிக்கிட்டாரு. இல்லன்னு மறுக்க முடியாது. நாங்க தொண்டர்கள் தெரியும். நாங்க அண்ணனோட 8 ஆண்டு காலம் பயணிச்சு வந்துட்டு இருக்கோம். நாங்க அன்னைக்கு அனுபவப்பட்டு ரத்த கண்ணீர் ஒடிச்சிட்டு இருக்கும் போது சும்மா மேல்போக பேசிட்டு இருக்க கூடாது. அது பிஜேபியோட அணுகுமுறையில தான் அன்னைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில எடப்பாடி பழனிசாமிக்கு 2 இலை சின்னம் கிடைச்சது. அந்த வழக்கு, அதுக்காக வழக்குகள் ஜோடிக்கப்பட்டது. அந்த ஜோடிக்கப்பட்ட வழக்கு கண்டினியூ தொடரும் சொன்னதுனால நாடாளுமன்றத்தில் வந்தது. நாடாளுமன்றத்திலேயாவது உண்மை நிலவரத்தை, அதுதான் பிப்ரவரி மாதம் போட்ட வழக்கு அப்படி நிலுவையில் நிற்க வைக்கப்பட்டது. ஓகே, அந்த தேர்தல் கமிஷனோட அறிக்கை அன்னைக்கு வரல சார். தேர்தல் கமிஷனுடைய அறிக்கை தேதி வந்த பிறகு அண்ணன் OPS அவர்களுக்கு ஒரு தீர்ப்பு வருது. நீங்க சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, கொடியை பயன்படுத்தக்கூடாது, வேட்டியை கட்டக்கூடாதுன்னு சொல்லி எப்ப வருது? தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு வருது நீதிமன்றத்தில் இருந்து. யார் சார் கேட்குறீங்க? யார் கேட்டாங்க?
ஏன் பாரதிய ஜனதா கட்சியில இருந்து குரல் கொடுக்கலாம்ல? எத்தனை கட்சிக்காரங்க குரல் கொடுத்துருக்கலாம்ல? அப்பயுமே ஓபிஎஸ் அவர்கள் பாஜக தானே ஆதரவு கொடுத்தார். சார் பாஜக அவர் வந்து கூட்டணி கட்சிகளோட கூட்டணி தர்மத்தை மதிக்கிறவர் சார். அவரை பொறுத்தவரைக்கும் கூட்டணி தர்மத்தை மதிக்கிறாரு. ஆனா அதுக்காக பாஜக போய் கையேந்தி நிக்க மாட்டார். பட் அந்த நேரத்திலயும் நம்ம அதுக்கான ஆதரவு கொடுத்துருக்க வேண்டாம்ல? வேண்டாம்னு இல்ல சார், அன்னத்த சூழ்நிலைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நம்மளுக்கு கட்சி கொடி வேண்டாம் சொல்றாங்க, வேஷ்டி கூட கட்ட வேண்டாம்னு சொன்னாங்க. ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் கூட 4 பேர் இல்ல, ஒருத்தருமே கிடையாதுங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. யாரு? எடப்பாடி கூடால சேர்ந்துக்கிட்டு ஏன் பாஜக எல்லாருமே செஞ்சாங்க. அன்னைக்கு இருக்கிற கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒதுக்குனாங்க. நான் ஒரு உணர்வுல பேசுறது, இது வந்து நான் வந்து அதிமுக ஒரு தொண்டனா சொல்றேன். இதை வந்து நம்ம திருத்தி தான் ஆகணும், மாத்தி தான் ஆகணும். அந்த ஒரு வட்டத்துக்குள்ள இருந்து நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு சொல்றேன். அந்த ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து இணைய வேண்டியது அண்ணன் யாருன்னு நிரூபிக்கணுங்கிறதுக்காக தான். அவர் ஒன்றும் பாஜகவோட கூட்டணி கட்சி, ஆனா அங்க பலாப்பழ சின்னத்தை 5 பேர் இது பண்ணுங்க. அப்பமா சார் நீங்க ரெட்டையில சின்னத்தை இப்ப அண்ணன் அன்னைக்கு வந்து 10 பேரை விட்டு வச்சிருந்தாருங்க, ரெட்டையில சின்னம் முடக்கப்பட்டிருக்குமா? அண்ணன் என்ன நினைச்சாரு? ஈரோடுல கொடுத்தோம், டெபாசிட் தப்பிச்சுது, இல்லைன்னா டெபாசிட் காலியா இருக்கும், நாடாளுமன்றத்திலையும் கொடுப்போம், அவர் வெற்றி பெற்று வரட்டும். பெருந்தன்மை சார், பெருந்தன்மையை வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் செய்யறாரு. கொடுத்தாரு, கொடுக்கும்போது காலி எங்க அதுல அதுக்கு பிறகு இவர்கிட்ட இனி கொடியும் சின்னமும் இருந்தால் ஆகாதுங்கிற அடுத்த ஒரு முயற்சிக்கு அண்ணன் இறங்கிட்டார். பட் ஆனா ஏற்கனவே என்ன எல்லாருமே பேசுனாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் அவங்களும் சமரச பேச்சு நடத்துன்னு எல்லாருமே அண்டர் கிரவுண்ட்ல எல்லாரும் நிறைய பேர் பேசினாங்க. எடப்பாடியார் அணியில இருந்துமே நிறைய பேர் வந்து மூத்த அமைச்சர்கள் சில பேரும் வந்து இணையறதுக்கு 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி எல்லாம் நடந்துன்னு சொன்னாங்க. அதாவது அண்ணன் 45% தர்மயுத்தம் முதல்ல போகும்போதே இந்த வேலுமணி தங்கமணி இவங்க எல்லாம் ஓடி வந்து அண்ணன் இணைச்சிருவோம்னு வந்தாங்க. ஆனா அங்க உள் பிரச்சனை என்ன இருந்தது? அண்ணன் தினகரனு கூட இருக்க 23 பேர் இந்த முதலமைச்சர் வேண்டான்னு போர்க்கொடி பிடிச்சதுனால அண்ணனை தேடி வந்தாங்க, ஆதரவு குரல் நீட்டாங்க. சரி, ஆட்சி கலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால அம்மாவோட ஆட்சி, எடப்பாடி தன்னால உருவாக்கப்பட்ட ஆட்சி இல்ல. எடப்பாடி தன்னால உருவாக்கப்பட்ட ஆட்சினா அண்ணன் கை கொடுத்துருக்க மாட்டாரு, வேலையை பார்த்துட்டு பார்ப்பான். அது அம்மாவோட ஆட்சினால கை கொடுத்தாரு. அப்பவும் என்ன சொன்னாரு? கட்சி முழுமையா அண்ணன் கிட்ட, ஆட்சியை தான் எடப்பாடி கிட்ட சொல்லிட்டு வந்தாரு. துணை முதல்வர் வாங்க சொன்னது பிஜேபினால விட்டுட்டு போயிருங்க. ஆனா கட்சி முழுமையா நீ கொடுத்துருக்கணும்ல, அதையும் முழுமையா கொடுக்காம தன்னையே தாங்கிட்டே வச்சுக்கிட்டு தன்னை சார்ந்தவங்களே கூடால வச்சுட்டு யாரையும் மாத்தாம 4 ஆண்டு காலம் அண்ணனை ஏமாத்தி அப்படியே பண்ணிக்கிட்டு திரும்பி அவரையே கட்சி விட்டு தூக்குறியா? எவ்வளவு பெரிய துரோகம்! அதன் பிறகு வரவே இல்லையா சமரச பேச்சுவார்த்தைக்கு? சமரச பேசியெல்லாம் எங்கள்ட்ட யாரும் வரல, அவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க. எங்கள்ட்ட யாரும் வந்து சமரசத்துக்கு வரவும் இல்ல, வெள்ளக்கொடி காட்டவும் இல்ல, நாங்க அதுக்கு பணிஞ்சு போகவும் இல்ல. எடப்பாடி பழனிசாமி இனி முதல்வர் சொல்லிட்டு நாங்க வந்து தேர்தல் களத்துல நிக்க போறது கிடையாது. நல்லா புரிஞ்சிருங்க. இனி நாளைக்கு நாங்க போய் சமரசம் பேசி ஒற்றுமையா அணைஞ்சு இதே எடப்பாடி பழனிசாமி முதல்வர் சொன்னா மக்கள் நம்மள காரி துப்புவாங்க. பட் அவர் சொல்ற மாதிரியே தானே இருக்கு, அதிமுக இணைய வாய்ப்பே இல்லைன்னு எடப்பாடி சொல்றாரு. எடப்பாடி இல்லாம அதிமுக வரும், அது காலம் வரும். எடப்பாடி நான் இப்ப என்ன சொல்றேன், அத்தனை தலைவர்களும் ஒருங்கிணைஞ்சு எடப்பாடியை தூக்கி தூர போடுங்க. இத்தனைக்கு காரணம் இந்த அதிமுக பிளவு போடுறதுக்கு காரணம், இந்த அதிமுக தோல்வி போறதுக்கு காரணம், அத்தனை பேர் ஒருமித்த குரல்ல கொடுங்க. எடப்பாடி பழனிசாமி எங்க இருக்காருன்னு தெரியாது, இவ்வளவு காணாம போயிருவாரு. இவ்வளவு உணர்ச்சி பொங்க சொல்றீங்க, எல்லாருமே ஒருங்கிணையணும், மற்றவங்க எல்லாம் வாங்க, எடப்பாடி இன்னைக்கு நம்ம புதுசா ஒன்ன கட்டமைக்கலாம்னு சொல்றீங்க. ஆனா டிடிவி புதுசா எல்லாம் கட்டமைக்க வேணாம் சார். இத்தனைக்கும் காரணம் தன்னுடைய பதவி வெறி கொண்ட பழனிசாமி. அத அத்தனை பேரும் புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் செங்கோட்டையன்ல இருந்து அண்ணன் பொன்னையன்ல இருந்து எல்லாருமே ஜால்ரா தட்டாம இல்ல வேற எதுக்கு ஆசைப்படாம, அவர் கொடுக்கிற பிஸ்கட்டுக்கு ஆசைப்படாம, ஏன்னா அது எத்தனை இடத்துல கிடைக்கும் நல்லா புரிஞ்சிருங்க. அந்த பிஸ்கட்டுக்கு, அதாவது நக்கி போடுற பிஸ்கட்டுக்கு ஆசைப்பட்டு போகக்கூடாதுங்கிறது என்னோட வேண்டுகோள். கட்சி உணர்வு, இந்த கட்சி தான் உங்களை எல்லாம் பிம்பத்தை காட்டுனது, வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது. புரட்சி தலைவர் மேல விசுவாசம் இருக்கு, புரட்சி தலைவி அம்மா மேல விசுவாசம் இருக்குன்னா நீங்க வந்து செய்ய வேண்டிய கடமை இந்த பழனிசாமியை தூக்கி வீசி இறங்க. அத்தனை பேரும் கட்டமைப்பா இருப்பா சார். நான் இப்ப ஒண்ணு சொல்ல சார், நாளைக்கு இதே தீர்ப்பு தேர்தல் கமிஷன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் தான் 2026 டிசம்பர் வரைக்கும், அவருக்கு தான் ரெட்டைலை சிம்பிள் கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கு. அவர் தேர்தல் களத்தில் நிக்காத காரணத்தினால் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்க கொடுத்த நீதிமன்றத்தின் மூலமாக கொடுத்தோம் சொல்லி தேர்தல் கமிஷன்ல இருந்து ஒரு தீர்ப்பு வருதுன்னு வைங்களாம். அப்போ அண்ணன் ஓபிஎஸ் கிட்ட தான் அது அதிகாரப்பூர்வமா அதிமுகங்கிறது வந்துடும்.
அடுத்த செகண்ட் நீங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிடுவார், இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமியும் சேர்த்தே கூப்பிடுவார். வெறுக்க மாட்டார் சார். அதான் சார் தலைவனுக்கு அழகு. நான் இப்ப சொல்றேன், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வேண்டான்னு சொல்லி என்னோட உணர்வு, இந்த கட்சி பாலா போயிட்டு இருக்கு, இந்த கட்சியை வந்து சதப்படைச்சிட்டாருங்கிற உணர்வுல நான் பேசுறேன். ஆனா நாளைக்கு இந்த நீதிமன்ற தீர்ப்பு, தேர்தல் கமிஷன் தீர்ப்பு அத்தனையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமா வந்தால் அடுத்த நிமிஷம் பத்திரிகையாளர்களை சந்திச்சு எடப்பாடி பழனிசாமி செய்த தப்பெல்லாம் உணர்ந்துகிட்டு மணந்து வாயா வீட்டுக்குன்னு கூப்பிடுவாரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். இதுதான் போகலையா அப்ப சார். அவர் யாரையும் வெறுக்க மாட்டார் சார். அவரை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காக சொல்லிதான் அத்தனை கையெழுத்தும் போட்டு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு துரோகம் பண்ணுவாரு, நம்பிக்கை துரோகம் பண்ணுவாருன்னு அவர் நினைச்சு பார்க்கல. நல்லா புரிஞ்சுக்க, முதல்வரா இருக்காரு, ஒரு ஆக்டிவிட்டியா இருக்காரு. சரி அவர் செய்யட்டுமே, பண்ணட்டுமே, ஒரு 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 நான் செய்யறேன்னு சொல்லி ஆசைப்படும் போது செய்யட்டுமே, கட்சியை வளர்க்கட்டுமே, ஒரு தலைவர் உருவாட்டுமே தான் நினைச்சாரு. ஆனா நீ செய்தது துரோகம்னால, ஆனா எங்க அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் திரும்பியும் கூப்பிட்டு வாப்பா நம்ம எல்லாம் ஒன்னிச்சு போவோம், ஒன்ன கூட நான் இழக்க விரும்பலன்னு சொல்லுவாரு. ஓகே, அவ்வளவு பெருந்தன்மையா சொல்லுவாருன்னு சொல்றீங்க. ஆனா டிடிவி தினகரன் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா, இப்படியே போயிட்டே இருந்தா 2026ல ஏடிஎம்கே அப்படிங்கிறது க்ளோஸ் ஆயிடும், அதை இபிஎஸ் முடிச்சிருவாரு. அப்படிதான் நான் இவ்வளவு நேரம் உணர்ச்சி பொங்கமா சொன்னேன். ஓகே, அண்ணன் தினகரன் அண்ணன் என்ன சொன்னாரோ அதை தான் நான் உணர்ச்சி பொங்கமா மாபெரும் தலைவர்கள் கூட பயணித்த அண்ணன்மார்களுக்கு வேண்டுகோளா சொன்னேன். அண்ணன் பொன்னேன்னு எவ்வளவு பெரிய சீனியரு, இன்னும் போய் எடப்பாடி தான் அம்மாவின் விசுவாசி, அம்மாவோட இது, அதாவது இந்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் சொல்லி மைக்க பிடிச்சி பேசுனா ரோட்ல போறான், காரி துப்பிட்டு போறான் சார். நீங்க இப்ப எடப்பாடி பப்ளிக் பார்த்து திட்டுறான் பொன்னேன. ஓகே, நீங்க எடப்பாடி அணிக்குள்ள இருக்கிறவங்கள சொல்றீங்க, உங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனாங்க இல்லையா, உங்களை மாதிரியே டிடிவி தினகரன் ஆகட்டும் இல்ல சசிகலா அவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே தனித்தனியால இருக்கிறீங்க. நீங்க இதெல்லாம் தனித்தனியா இல்ல, நல்லா புரிஞ்சிருங்க. அவங்க அண்ணன் வந்து ஒரு கட்டமைப்பு பண்ணியிருக்காரு. அது சசிகலா அம்மா வந்து ஒரு பொதுக்குழுவா தேர்ந்தெடுக்கப்பட்டது, அந்த காலாவதி ஆகிப்போச்சு. ஓகே, அவங்க நீதிமன்றத்தில் என்ன பொதுச் செயலாளர்னு போட்டிருக்காங்க. அவங்களும் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் பண்ணலை. ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமி தன்னை பொதுச் செயலாளர் சொல்லிக்கிட்டாரு. இந்த கட்சிக்குன்னு ஒரு சொத்து இருக்கு தெரியுமா? அந்த சொத்து யார்கிட்ட இருக்கு சார்? யார்கிட்ட இருக்கு? திரும்ப சசிகலா அம்மா யார்கிட்ட இருக்கு? ஓகே, கட்சியோட எத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணதுல இருந்து, கல்வி அறிவுல இருந்து, புரட்சி தலைவருடைய ட்ரஸ்ட், அம்மாவுடைய ட்ரஸ்ட், இப்படி பல ட்ரஸ்ட்களை உருவாக்கி வச்ச இந்த கட்சியோட கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பு மொத்தமா யார்கிட்ட இருக்கு? திரும்ப சசிகலா அம்மா யார்கிட்ட இருக்கு? அப்போ இந்த சொத்தே வச்சிருக்கிறவங்க பேஸ்மெண்ட், இந்த சொத்து வச்சிருக்கவங்க இதே நீ வந்து திரும்ப சசிகலா அம்மா அவங்க வேண்டாம். 20 ஆண்டு காலம் இந்த சொத்தெல்லாம் காப்பாற்றி கூடால இருந்து பயணித்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வேண்டாம். நீ எங்கிருந்து கொண்டு அந்த சொத்தை வச்சு செயல்படுத்துற? எந்த கட்சிக்கு எந்த சொத்தை வச்சு செயல்படுத்துற? எங்களை போல உள்ளவெல்லாம் கஷ்டப்பட்டு உறுப்பினர் ஃபார்ம்ல காசு கொடுத்து, தேர்தலுக்கு பணம் கொடுத்து, அப்ளிகேஷனுக்கு பணம் 26,000-50,000 பணத்தை கட்டி, கட்சி தேர்தலுக்கு பணம் கட்டி, அந்த பணம் எல்லாம் கோடிக்கணக்கில் இருந்து எல்லாத்தையும் ஒன்று போல வாங்கின காசை இன்னைக்கு நீ எங்களெல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு நீ ஆண்டு அனுபவிச்சுட்டு இருந்து திண்டுக்கல் சீனிவாசன் வச்சு செஞ்சுட்டு இருக்குது எவ்வளோ பெரிய துரோகம். தொண்டனுக்கு துரோகம் பண்றீங்களா? என்ன வயிறு எரியும்ல? நானும் பணம் கட்டியிருக்கேன் சார். ஒவ்வொரு நாடாளுமன்றத்துக்கும் பணம் கட்டுறேன், சட்டமன்றத்துக்கு பணம் கட்டுறேன், கட்சி தேர்தலுக்கும் பணம் கட்டுறேன். பட் எல்லாருமே நீங்க என்னன்னா, இப்ப டிடிவி தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் அவர்களாகட்டும், சசிகலா, இவங்க எல்லாருமே என்ன தனித்தனியா ஒவ்வொரு கட்சி மாதிரி ஆயிட்டீங்க. அப்போ ஒரு குழப்பம் வந்துடாதா மக்களுக்கு? இல்ல இவங்க திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் வந்து எங்க கட்சியும் அவங்க வந்து கட்டமைப்பு எல்லாம் ஒன்றும் பண்ணல. ஓகே, கட்சி ஒருங்கிணைங்க நல்லா இருக்கீங்கன்னு மட்டும் தான் சொல்றாங்க. அதை பேசி முடிவெடுத்தா அந்த அம்மாவுக்கு எங்க உரிய அங்கீகாரம், ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி தனியா ஒரு கட்சி மாதிரி ஆரம்பிச்சு யாராவது சேரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதாவது அது அவங்க சொன்னாங்க, யாராவது வாங்கன்னு சொன்னாங்க, அது வந்து ஃபெயிலியர் ஆயிட்டு அப்புறம் யாராவது வரல, அதை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அது ஒரு வேளை உணர்வு உள்ளவங்க இருக்காங்களாங்கிறதுக்காக அவங்க நடத்தி பார்க்கறதுக்காக பார்த்தாங்க. ஓகே, அது ஒரு இது. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் சார், அதை தான் சொல்றேன், மொத்த அறக்கட்டளையுமே அந்த அம்மா கையில கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அந்த அம்மா கண்ட்ரோலுக்கு கொடுக்கும்போது நீ முதல்வர் தானே. அந்த அம்மா கண்ட்ரோலுக்கு போகும்போது நீ முதல்வர், எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்து தானே எல்லாமே போச்சு. திரும்பி வீட்டெடுக்க முடிஞ்சுதா சார்? தொண்டர்களை ஏமாத்தாதீங்க. உன்னுடைய சொந்த சுகம் அனுபவத்துக்காக, பதவி வெறிக்காக, பொதுச் செயலாளர்கிற ஒரு அங்கீகாரத்துக்காக
அதிமுகங்கிற தொண்டனை ஏமாத்தாங்க, அதிமுகங்கிறத அழிச்சிராங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். அதை வந்து எடப்பாடி பழனிசாமி மனம் மாறணும், அவ்வளவுதான், மனம் மாறணும். ஓகே, இவ்வளவு தூரம் நீங்க அந்த இதில் சொல்றீங்க. ஒருவேளை நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு இரட்டை இலையானது முடக்கப்பட்டால் பாஜக 2ஆம் இடத்துக்கு வந்துடாதா இப்போ வரைக்கும்? ஏன்னா அதிமுக அந்த கட்சி அந்த பாஜக 2ஆம் இடத்துக்கோ வருதோ 3ஆம் இடத்துக்கு வருதோ, ஆனா நம்மளுடைய அதிமுகவோட எதிரி கட்சியான திமுக முதல் இடத்துக்கு வந்துருமா? அது பேசுங்க. இப்போ பாஜக 2ஆம் இடத்துக்கு வருதோ 3ஆம் இடத்துக்கு வருதோ, இல்ல நடிகர் விஜய் வர்ற கட்சி 2ஆம் இடத்துக்கு வருதோ 3ஆம் இடத்துக்கு வருதோ, 2ங்கிறது 3ங்கிறது எல்லாம் பின்னாடி விட்டுருங்க. முதல் இடத்துல வர்றது திமுக வருமா? இல்ல, இது வரைக்கும் வந்து 2 திராவிட கட்சிகள் தானே எனக்குமே பெரும்பான்மை. அதுதான் கேட்கிறேன். நம்ம பிளவுபட்டு இருந்தால் திமுக வரதுக்கு வாய்ப்பு. அதை வர வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடு தான் இந்த கட்சியை உடைச்சி வச்சுட்டு இன்னொரு கூத்து காட்டிட்டு. இல்ல, ஜெயலலிதா அவர்கள் இருக்கப்ப திமுக அதிமுக அப்படிங்க முன்ன பின்ன இருக்கதான் சார் செய்யும். நீங்க எல்லாருமே அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 96ல ஒரு விரும்பத்தகாத கல்யாணத்தை முன்னெடுத்துனாங்க. அந்த திருமணத்தை வந்து மேற்கோள் காட்டினாங்க. அன்னைக்கு ஜி.கே. மூப்பனார் அவரு, நடிகர் ரஜினிகாந்த், இவங்கெல்லாம் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தாங்க. அதுல வந்துதான் திமுக. நல்லா புரிஞ்சிருங்க. அது அந்த நேரத்தில் அவங்க கூட ஒரு கூட்டணியை வச்சு காங்கிரஸை கலத்தி விட்டுட்டு தமாக கூட ஒரு கூட்டணியை வச்சு அரசியல் களத்து யுத்தியை பயன்படுத்திக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி திமுக வரும்போது தலைவர் மறைவுக்கு பின்னாடி ஜேன்னு ஒன்று ஒரு பிளவை உண்டு பண்ணி அந்த பிளவுல ஒரு திமுக வந்தது. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அம்மா புரட்சி தலைவி அம்மா அதை திரும்பி சரி பண்ணி 98ல் மாபெரும் வெற்றி நாடாளுமன்றம், 2001 மாபெரும் வெற்றி. நல்ல புரியுதா? திமுக எங்க போச்சுன்னே தெரியாது. அப்படி 96ல் வந்து திமுகவே 2001ல் தூக்கி தட்டி விட்டுட்டாங்க அம்மா. 2006ல் அதே போல அவங்க ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு மைனாரிட்டி அரசாக தான் உட்கார முடிஞ்சது திமுகவில். அன்னைக்கு காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் ஆதரவு கொடுத்ததுனால. ஆனா இது வரைக்கும் என்னன்னா ஒரு தேசிய கட்சியை ரொம்ப நாளுக்கு அப்புறம் உள்ள விட்டது கிடையாது மக்கள். ஒன்னு திமுக அதிமுகன்னு இருக்கப்ப இந்த மாதிரி சில இஷ்யூ போறதால பாஜக செகண்ட் பிளேஸ் இல்ல சார். இப்பவும் விடாது சார். இப்பவும் தமிழ்நாட்டுல தேசிய கட்சியை வளர விட மாட்டாங்க. ஒருவேளை இரட்டை இலையை முடக்கினாலும் சார், இரட்டை இலையை முடக்கினா பாஜக பெரும் பள்ளத்துல போயிரும். ஓகே, அதையும் சொல்லிடுறேன். பாஜக அந்த முடிவு எடுத்துச்சுன்னா பாஜக இருக்கிற இடம் காணாம போயிடும். இரட்டை இலையை முடக்கணும், பிரிச்சு வச்சுக்கிட்டே நம்ம வந்து அண்ணன் ஓபிஎஸ் வச்சு செயல்படுத்தணும்னு பாஜக முடிவெடுத்தால் தமிழ்நாட்டில் பாஜக வளர முடியாது. அதே இரட்டை இலையை நீங்க கொடுத்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட கொடுத்து நீங்க கூட்டணி அமைச்சு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை முன்னிலைப்படுத்தி பாஜக கூட்டணியோட கூடால இருந்து, பாஜக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தால் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும். குறிப்பிட்டு ஒரு 30 சீட்டு பாஜக வரும் சார். 20லேருந்து 30 சீட் சட்டமன்ற தொகுதிக்கு வரும். இந்த சூழ்நிலையில் நாளைக்கு அப்புறம் விஜய் கூட்டணி, அந்த விஜயோட கேம்பெயின் இதெல்லாம் பார்க்கும்போது மாற்றங்கள் வரலாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ரெட்டலையை கொடுத்து அதிமுகவை கொடுத்து பாஜக கூட்டணியோட வந்தால் வெற்றி பெறும். ஓகே, ஃபைனலாக என்னன்னா, இனி உங்களுக்கு இந்த நீதிமன்ற செய்தி உங்களுக்கு ஒரு வெற்றி மாதிரியான ஒரு செய்தி தான் எல்லாருமே கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. இனி ஓபிஎஸ் நீராக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து என்ன செய்ய போறீங்க? அடுத்த விஷயம் என்ன சார்? அண்ணன் ஓபிஎஸ் வந்து அமைதியான ஒரு சூழலில் அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கார். இப்போ கூட கலைஞரோட அந்த புயல் வந்ததுனால ரெட் அலர்ட் கொடுத்ததுனால அன்னைக்கு தேதிக்கு தள்ளி வச்சார் மாவட்ட செயலாளர் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தை. வர சனிக்கிழமை அன்னைக்கு 7ஆம் தேதி அன்னைக்கு அந்த கூட்டத்தை திரும்பி அசோகா ஹோட்டல் நடத்துகிறாரு. அதில் சில தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். என்ன செய்ய போறாருங்கிறது அவருக்கு அந்த அரசியல் வியூகம் தெரியும். ஏன்னா எல்லாருமே வந்து வாழ்ந்தவர்கள் யாருங்க இல்லை. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட கோடி கோடியாக சம்பாதிச்சவங்க யாரும் இல்லை. ஆனால் தன் ரத்தத்தையும் செலுத்தி உழைச்சவங்க நிறைய இருக்காங்க. உயிரை கொடுத்து உழைச்சவங்க அதிகமாக இருக்காங்க அண்ணன்கிட்ட. ஆனால் கோடி கோடியாக சம்பாதிச்சு கொள்ளையடிச்சவங்க எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்காங்க. இதுதான் கொஞ்சம் வித்தியாசம். எப்படி அன்னைக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் புரட்சி தலைவர் கூட வந்தது எல்லாம் ரசிகர்கள். ஆனால் அவர் மறைந்த கருணாநிதி கூட போனவங்க எல்லாமே நிர்வாகிகள். அதே சேம் இது ஒரு இத்தனை ஆண்டு காலம் பின்னாடி திரும்பி உருவாயிருக்கு. அதை வந்து சரி பண்ணணும்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதை பட்டுப்படாமல் சரி பண்ணுறாரு. இப்போ அவர் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் நிற்கவோ இல்லை நாடாளுமன்றத்தில் ஒரு 10 பேர் 15 பேரை நிப்பாட்டி விட்டுருந்தாருன்னா ரெட்டையில அன்னைக்கே முடக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த ரெட்டையில முடக்கிறதுக்கு இவர் ஒரு காரணமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரெட்டையிலையும் கொடுத்தாரு,
கட்சியும் கொடுத்தாரு, சின்னத்தையும் கொடுத்தாரு. இல்ல இப்போ ஒருவேளை மீண்டும் எடப்பாடி அவர்களுக்கு சாதகமா வந்தா இதே அமைதி தான் தொடருமா? எடப்பாடிக்கு சாதகமா வர்றதுக்கு 100% கிடையாது. ஓகே, அப்படி எந்த சாதகம் வர்றதுக்குன்னு வழி இல்லை. அப்படியே ஒரு வேளை வந்துச்சுன்னா அதிமுக 2026 மூடு விழா. ஓகே, டிடிவி தினகரன் அவங்க சொல்ற மாதிரி அவர் சொன்னது அவர் இல்ல, தொண்டர்களை நாங்களே நினைச்சிருவோம் சார். 2024 பூத்துல உட்கார்றதுக்கு ஆள் இல்லை. கட்சி பல சண்டைகளும் பிரச்சனைகளும் உருவாயிரும். அதாவது இப்பவுமே கள ஆய்வுக்கு போறாங்க, அங்க கலகம் நடக்கு. நீங்க அண்ணன் செங்கோட்டையன் இடத்துக்கு கள ஆய்வுக்கு போறாங்க. அங்க கள ஆய்வுக்கு போறது யாரு? எஸ்பி வேலுமணி. அண்ணன் செங்கோட்டையனோட அரசியல் அனுபவத்துக்கும் நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணியோட அரசியல் அனுபவத்தையும் நீங்க பார்த்துக்கிடணும். எஸ்பி வேலுமணி போய் அண்ணன் செங்கோட்டையனோட கள ஆய்வு பண்ணும்போது தொண்டர்களோட மனசுல ஒரு தாக்கம் உருவாகும். அதுவே சேலத்துக்கு போறதுக்கு அமைச்சரெல்லாம் யாரும் வராதீங்க, நானே பார்த்துக்கிடுன்னு சொல்றாரு. ஏன்னா அங்க பிரச்சனை இருக்கு. போய் அங்க ஒரு கலகம் வந்துட்டா எடப்பாடி தன் சொந்த தொகுதியிலேயே அரசியல் செய்ய தகுதியற்றவருங்கிற ஒரு முத்திரை வந்துடும். அதுக்கு பயந்துக்கிட்டு எந்த அமைச்சர்களும் வராதீங்க, ஏன் அங்கே போக வேண்டியதானே? திண்டுக்கல் சீனிவாசன் போக வேண்டியதானே? சேலத்தில் போய் கள ஆய்வு பார்க்க வேண்டியதானே? அங்கேயே கழகத்தில் இருக்காங்க. ஓகே, இளங்கோவன் ஒரு பிரச்சனை, செம்மலை ஒரு பிரச்சனை, அப்புறம் எடப்பாடியோட மச்சான்னு ஒருத்தர், அவருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பிரச்சனை. அங்கே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. எடப்பாடி சமுதாயத்தை சேர்ந்தவங்க வேணா எடப்பாடி ஆதரிப்பாங்க, அதுவே எடப்பாடி சமுதாயத்துக்கு எதிர்த்தா இருக்கிறவங்க ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. கள நிலவரம் அங்கே இருக்குது, நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ எங்கள் மாவட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்பி வேலுமணிக்கு காலையிலேயே வந்து முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்லாம் ரூமில் போய் அவர் இருக்கிற இடத்துல போய் சால்வை போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அரங்கத்தில் 150 பேர் இருக்கிற மண்டபம் தான். நான் அந்த மண்டபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 150 பேர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு பதவி கொடுத்துருப்பாரு. அந்த 1000 பேரில் 150 பேர் உட்காரக்கூடிய மண்டபம். எவ்வளவு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் நீங்கள் பார்த்துருங்க. நீ 1000 பேர் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய மண்டபத்தை எடுத்து வச்சு நீ அந்த மண்டபத்தை நடத்தி நிர்வாகிகள், ஏன்னா ஊராட்சி செயலாளர்கள் இருக்காங்க, பேரூராட்சி செயலாளர் இருக்காங்க, ஒன்றிய செயலாளர் இருக்காங்க, நாகர்கோவில் நகராட்சியில் இருக்கிற மாநகராட்சியில் இருக்கிற 52 வார்டு இருக்காங்க. இது போக அணி செயலாளர்கள் ஒவ்வொருத்தருக்கு கூட தலைக்கு ஒன்று கொண்டு வந்தாலும் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நீங்கள் பாருங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன, இதெல்லாம் வந்து ஒரு மாய உலகத்தை காட்டி அங்கங்கே திருநெல்வேலியில் அடியை பார்க்குறீங்க, தூத்துக்குடியில் சண்டையை பார்க்குறீங்க, மதுரையில் சண்டையை பார்க்குறீங்க. நல்லா புரிஞ்சுருங்க. அது எல்லாமே வந்து அந்த தொண்டர்களும் மக்களுமே எடப்பாடியை வெறுக்கிற காலத்துக்கு வந்துட்டாங்க. ஓகே, அப்போ எடப்பாடி என்ன தன்னை ஒரு நிமிஷம் நம்ம போகிறது சரி, வழி சரிதானா? நம்ம வளர்ந்து வந்த பாதை அதிமுக, இந்த அதிமுக நம்ம அழிக்கிறதுக்கு நம்மளே வரலாமா? இந்த பாவம் நம்மளை மட்டும் இல்லையே, நம்ம குடும்பத்தை நம்ம சந்ததிகளையுமே சேர்த்துல அழிச்சு விடும். இன்னைக்கு வேணா நல்லா இருக்கலாம் சார், இன்னைக்கு நல்ல பகட்டா தெரியலாம். ஆனால் போக 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 இது ஒரு பாவம். என்ன போல லட்சக்கணக்கான தொண்டனுடைய வயிற்றெரிச்சல் எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி வாங்கி பிடிக்க வேண்டிய காலத்துக்கு வருது. அப்போ அவர் தன்னை திருத்திக்கிடணும், தன்னை மாற்றிக்கிடணும், அதிமுகவை திரும்பி நல்வழிக்கு கொண்டு போகணும். அப்போ நம்ம யாரு? அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை மக்களால் தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்கள் விரும்புகிறாங்க. அந்த ஒரு தலைமையை நம்ம உருவாக்குவோம். கூடாது இருங்க, நாங்கள் வேண்டாம் சொல்லலையே, உங்களுக்கு அந்த உரிய அங்கீகாரம் தானே கொடுத்தோம். நீங்கள் வந்து எங்களை எதிர்த்து நீங்கள் போய் தொப்பி போட்டுக்கிட்டு ஆர்கே நகரில் சுற்றின உடனே இதே எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் நாங்கள் சொல்லலையே. இல்லை, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக வச்சாதான் நாங்கள் வந்து உங்க கூட இணையவன்னு எந்த கட்டளையும் விடலையே, அண்ணனும் விடலையே. முதலமைச்சராக இருந்ததை புடுங்கப்பட்டு தானே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தார். திருமதி சசிகலாமாவுக்கு போகக்கூடியதானே எடப்பாடி வந்து. அப்போ இணையும் போது 45% மக்கள் ஆதரவோடு இருக்கிற அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அன்று நினைச்சிருந்தா நான் தான் என் முதலமைச்சர், நான் முதலமைச்சராக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன செஞ்சிருக்க முடியும்? ஒன்றுமே செஞ்சிருக்க முடியாது. அண்ணன் இல்லைன்னா ஆட்சி கலைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. அன்னைக்கு ஆட்சி கலைஞ்சிருக்கும்ல, அந்த பாவத்தை அவர் சம்பாதிக்கலாம். அவர் என்ன சொல்றாரு? புரட்சி தலைவி அம்மா என்ன முதலமைச்சராக உட்கார வச்சுட்டாங்க, எதிர்கட்சி தலைவராக கூட உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா 20 ஆண்டு காலம் நிதிய கழக பொருளாளராக உட்கார வச்சுட்டாங்க, நிதி அமைச்சரை உட்கார வச்சுட்டாங்க. பாராளுமன்றத்தில், அதாவது பாரத பிரதமருடைய அலுவலகத்து மீட்டிங்கில் கூட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அமர வச்சு அழகு பார்த்தவங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட தலைவி, தானே தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு வழங்கிய பதவியை விட இன்னொருத்தர் எனக்கு கொடுக்க வேண்டான்ட்டார். ஓகே சார், ஸோ இவ்வளோ விஷயங்கள் இது எல்லாமே இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்தில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார். வணக்கம் தமிழ் நேயர்களுக்கு.